பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். ஆண்டவருடைய தூத மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவாம் திருமகன் மனிதரானதை உடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். காலை மன்றாட்டும். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை உண்டாக்கி கிறிஸ்தவர்களாக்கி ஒரே மகன் இரத்தத்தால் எங்களை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் எங்களை காப்பாற்றிய உமது கருணைக்காக எங்கள் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று பாவத்தில் விழாமல் எங்களை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்து மீட்டெழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எங்களுக்கு இறைவனது மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நாங்கள் முடிவில்லாமல் கடவுளின் புகழ்வாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எங்களுக்கு கிடைப்பதாக. விசுவாச அறிக்கை. எங்கள் அன்பான இறைவா, திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற மறை உண்மைகளை எல்லாம் நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம். ஏன் அவற்றை அறிவித்தவர் நீரே. ஏமாற்றவோ ஏமாற்றப்படவோ முடியாதவரும் நீரே. நம்பிக்கை முயற்சி. எங்கள் அன்பான இறைவா, நன்மையே உருவானவர் நீர். உண்மைக்கும் அன்புக்கும் உறைவிடம் நீரே. நீர் தந்துள்ள வாக்குறுதியின் பொருட்டும் உமகன் இயேசுவின் பலன்களின் பொருட்டும் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் உமது கருணையால் அருள் உதவியும் இறுதியில் முடிவில்லா வாழ்வும் நாங்கள் பெறுவோம் என்று உறுதியாக நம்புகிறோம். அன்பு மன்றாட்டு. எங்கள் அன்பான இறைவா, அளவற்ற அன்புக்கு உரியவர் நீர். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். உமது அன்பிற்காக எங்கள் அயலாரையும் அன்பு செய்து இவ்வன்பில் என்று வளர எங்களுக்கு தாரும். மன்னிப்பு வேண்டுதல். கருணை தெய்வமே, உமக்கு வருத்தம் வருவித்த எங்களது கொடும் செயலுக்காக மனவருந்துகின்றோம். எங்கள் பாவங்களை எல்லாம் வெறுத்து விளக்குகின்றோம். நன்மையும் அன்புமே உருவான உமக்கு இனி வருத்தம் தர மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு ஈடு செய்து புது வாழ்வு தொடங்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம்.
இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அஸ்வினி ராஜதுரை இறை ஆசிர் தொடர்ந்து பெற வேண்டியும், நன்று திருப்பலியாக லூயிஸ் அலெக்சாண்டர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆலனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்று திருப்பலியாகவும், மேலும் மரித்த லீனா சைமன் ராஜ், சுவாமிநாதன், ஞான சௌந்தரி, அருட்சகோதரி அசுந்தா மேரி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோமைக்கும் பேரும் பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்கு உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழிமரபினரை தெரிந்து கொண்டார். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அரும் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று
தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னினின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவிற்கு கொண்டு வருவேன். யாக்கோப்பு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என அழைத்து சென்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 24 28 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிறவரும் வாழ்வடைவர்.
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதுதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய கல்லூரியில் அவர் ஒரு பேராசிரியராக பணி செய்யும் பொழுது, அவர் வகுப்பெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை அவர் கூறுகின்றார். என்ன வசனம்? கரெக்டா சொல்லிட்டீங்க. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இதை அவர் வகுப்பறையில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அந்த ஸ்டூடெண்டோட பெயர் என்ன? புனித இன்னாசியார் தான் அவருடைய ஸ்டூடெண்ட். இதை கேட்டவுடன் அதிலிருந்து மனம் மாறியவராக அவர் இப்பொழுது எவ்வளவு பெரிய ஒரு புனிதராக இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே நாம் மனிதத்திலிருந்து புனிதத்திற்கு கடந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பேராசிரியர் இவ்வாறு கூறுகின்றார், முயற்சியின் முதல் படி இழப்பு. நாம் எப்பொழுது இழப்பதற்கு தயாராக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் முயற்சி செய்கின்றோம் என்று அர்த்தமாகின்றது. நாம் முயற்சி செய்யும் பொழுதுதான் நாம் மனிதத்திலிருந்து புனிதத்திற்கு கடந்து செல்கின்றோம். சபையுரையாளர் எடுத்து வாசிங்கம்மா. சபையுரையாளர் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 15 எடுங்க, எடுத்து வாசிங்க. சபை உரையாளர் 5:15. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்று உடம்போடு வருகின்றனர், வருவது போலவே உலகை விட்டு போகின்றனர். நாம் பிறக்கும் பொழுது வெற்று உடம்போடு வருகின்றோம், போகும் பொழுதும் வெற்று உடம்போடு போகின்றோம். அடுத்தது, அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு அவர் எடுத்து செல்வதில்லை. நாம் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோமோ அதே போலதான் நாம் சாகும் பொழுது, நம்மை புதைக்கும் பொழுது நமக்கு போட்ட மாலையை கூட எடுத்துடுவாங்க. வேறு என்ன போடுவாங்க? அதையும் போடுறது இல்லம்மா. இப்போ என்ன போடுவாங்க? உப்பு போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த வாசனைக்காக அந்த தண்ணியை ஊற்றுவாங்களே தவிர வேறு எதையுமே அவர்கள் போடுவதில்லை. ஜெபமாலையும் போடுறதில்லை. இப்போ நான் எடுத்துடுறாங்க. எனவே இப்போ கல்றையே நமக்கு சொந்தமான கல்றியா இருக்க போறதில்ல. சென்னையிலனா கல்றியே கிடைக்கிறது இல்லை. எனவே நாம் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி தான் போகும் பொழுதும் இருக்கின்றோம். எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை. எனவே வாழப்போற இந்த காலத்தில் நான் என்னுடைய ஆன்மாவை எந்த அளவுக்கு நான் சுத்தமாக வைத்திருக்கின்றேன், எந்த அளவுக்கு பத்திரமாக நான் மீட்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் பக்தியோடு நாம் மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவதம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித டோமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கையாக போராடுவரை உமது அருட்காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித டோமினிக்குடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இனிதாக கனிவாக அருள் வாழ்வு நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாடு பெரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாடு பெரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவில் என்னுடைய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோமினிக்கு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருள் அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்மாவை காத்துக்கொள்ள சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எனக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு,
கிறிஸ்து சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களை முந்தி ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.